ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? ஏற்கனவே இந்த விஷயத்தை எப்படி மீனாட்சி மேடம் கிட்ட சொல்லி எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு தெரியாம நானே தவிச்சு போய் நிக்கிறேன். நீங்க நீங்க என் கூட இருந்து இந்த பிரச்சனையை சரி பண்ண உதவி பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. நீங்க ஆனந்தியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் காதலிச்சோம். ஒருவேளை நம்ம சேர முடியாம போயிருந்தோம்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? காலம் முழுக்க 2 பேரும் நரக வேதனை அனுபவிச்சிருக்க மாட்டோம். அதே மாதிரி தானே இப்ப அவளுக்கும் இருக்கும். விருப்பப்பட்டவங்களை பிரிச்சுட்டு விரும்பாத 2 பேரை சேர்த்து வச்சா எழில் அவங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருக்காது. எழில், நீங்க இப்போ பாலு மேல கோவத்துல இருக்கிறதால தானே இப்படி யோசிக்கிறீங்க. நீங்க உங்க கூட பிரச்சனை பண்ண பாலுவை மறந்துட்டு ஆனந்தி விரும்புற பையன் பாலு அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நீங்க யோசிச்சு பார்த்தா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ப்ளீஸ் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. ப்ளீஸ். போது நிறுத்து. எதை மறக்க சொல்ற? அவன் கூட நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்லி எத்தனை நாள் உங்ககிட்ட வருத்தப்பட்டிருப்பேன். ஒண்ணுத்துக்கு உதவாம எல்லா இடத்துலயும் அவமானப்பட்டு ஏண்டா உசுரோட இருக்கோங்கிற அளவுக்கு அவ்வளவு வழிகளை தாங்கிக்கிட்டு ஒவ்வொரு முறையும் ஏதாவது பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட முடியுமா நினைக்கும் போதெல்லாம் அதை எல்லாத்தையும் தரமட்டமாக்கி என்ன ஒண்ணு இல்லாம ஆக்குனவன் அவன். அதையெல்லாம் தெரிஞ்ச என்ன மறக்க சொல்றல்ல? நான் சொல்றது பேசாத. நீ இப்படி இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கயல். அப்போ உனக்கு என்ன விட உன் தங்கச்சி காதல் தான் பெருசு இல்ல? ஐயோ, அப்படி இல்ல எழில், புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதானே நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு நான் முக்கியம் இல்ல, நான் பட்ட அவமானம் பெருசு இல்ல, எனக்கு ஏற்பட்ட இழப்பு உனக்கு பெருசு இல்ல. ஆனா உனக்கு அவனை உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முக்கியம். எப்படி கயல், எப்படி உன்னால இப்படி செல்ஃபிஷா யோசிக்க முடியுது? எழில், நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையதான் பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு செல்ஃபிஷ். நீ எப்பவும் உன்னை பத்தியும் உன் குடும்பத்தை பத்தியும் தான் யோசிக்கிற. உன்னை பொறுத்த வரைக்கும் நாளா ஒரு பொருட்டே கிடையாது இல்ல? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எப்பவுமே உன்னை பத்தியே யோசிச்சு உனக்காகவே வாழ்ந்த. அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன் ஒருத்திக்காக தான் நான் என் அம்மாவையே வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன். கோடிக்கணக்கான சொத்து வேண்டான்னு வந்து ₹1 வழி இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டிருக்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. உன் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தவன வீட்டோட மாப்பிள்ளையாக்கி ஒவ்வொரு தடவையும் நான் அவமானப்படுறதையெல்லாம் வேடிக்கை பார்த்தவதான நீ. நான் அவமானப்பட்டு வெளியே போலான்னு சொல்லும் போதெல்லாம் நீ உன்னோட குடும்பத்தை விட்டு வர முடியாதுன்னு என்னை எவ்வளவு தூரத்துக்கு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அங்கேயே இருக்க வச்ச. அங்க ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? அது எல்லாத்தையுமே நான் உனக்காக தான் தாங்கிக்கிட்டேன். ஆனா நீ எனக்காக என்ன பண்ண? இந்த விஷயத்தையும் சேர்த்து ஒரு இடத்துலயாவது எனக்காக நின்றுப்பியா? எனக்காக யோசிச்சிருப்பியா? எப்படி கையில் உன்னால இப்படி இருக்க முடியுது? அப்ப இத்தனை நாளா நான் மட்டும்தான் உன்னை பைத்தியக்கார மாதிரி காதலிச்சிருக்கேன். உனக்கு என் மேல பாசமோ அன்போ காதலோ இல்லல்ல? என்னை பத்தி உனக்கு எந்த கவலையுமே இல்லல்ல? நான் எப்படி போனாலும் பரவாயில்ல, உனக்கு உன் குடும்பம் தான் முக்கியம்.
நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? தெரிஞ்சுதான் பேசுறேன். உன்னை பத்தி இப்ப எல்லாம் தெரிஞ்சதுனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இத்தனை நாளா நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன்ல. நீ என்னை ஏமாத்திருக்கல்ல. என் மேல உனக்கு காதலே இல்ல. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்க மேல காதல் இல்லையா? ஆமா, அப்படி இருந்திருந்தா நான் சொல்றத கேட்டிருப்பல்ல. நான் அவனை வேண்டான்னு அவ்வளவு சொல்றேன். அவன் எனக்கு பண்ண பிரச்சனையெல்லாம் சொல்லியும் அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களை சேர்த்து வைப்பன்னு பேசிக்கிட்டு இருக்க. இதுல இருந்தே தெரியல என் மேல உனக்குள்ள காதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. உனக்காக என் அம்மாவை தூக்கி எரிஞ்சிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். ஆனா கேவலம் அவனை உன்னால எனக்காக விட்டு கொடுக்க முடியல. என்னைக்கு உனக்கு உன் தங்கச்சி வாழ்க்கை உன் குடும்பம் தான் முக்கியம்னு என்னையும் என் ஃபீலிங்ஸையும் விட்டு கொடுத்தியோ அப்பவே எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீ எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். உன்னை நான் எந்த அளவுக்கு நேசிச்சனோ அதே அளவுக்கு உன் குடும்பத்தையும் நான் நேசிச்சேன். ஆனா நீ உன் குடும்பங்கிற பேர்ல என்ன நீ காலி பண்ணிட்டல. போதும். இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட சுயநலவாதியான உன்னை நான் இத்தனை நாளா காதலிச்சு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோபம் வருது. ப்ளீஸ் என் மேல கோவப்படுங்க, சண்டை போட்டு அடிச்சிருங்க. ஆனா இப்படி எல்லாம் பேசி என்ன கஷ்டப்படுத்தாதீங்க. நான் சுயநலவாதியா? உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் பொய்ன்னு சொல்றீங்களா? ப்ளீஸ் என்ன வார்த்தையால கொன்னுட்டு இருக்கீங்க. ஏய், என்ன நீ ஏற்கனவே கொன்னுட்டடி. அவங்க காதலுக்கு கொடுத்த மரியாதைய கொஞ்சமாச்சு நான் உன் மேல வச்சிருக்க காதலுக்கு கொடுப்பேன்னு நினைச்சேன். ஆனா என்னை ஏமாத்திட்டல. இதுக்கு மேல என்ன? போதும், எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சுட்ட. எழில், இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லாதீங்க. ஏதோ என் உயிரே போற மாதிரி இருக்கு.